ரீஸ்டாக் எப்போ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி ஒருத்தவங்களுக்கா சொல்றதுக்கு பதிலா ஒரு வீடியோவாவே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் சேல்ஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் சேல்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லாட்டா எடுத்தேன். ஒரு பொட்டிக் வந்து காலி பண்ணாங்க. அப்படியே வந்து எனக்கு அப்படியே அந்த பொட்டிக்ல உள்ள எல்லா திங்ஸுமே வந்து ஒரு லாட்டா குடுத்தாங்க. அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியா வந்து என்னால சேல்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா நானும் கம்மியா வாங்குனேன். சரி எனக்கு தேவையான ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணேன். இத வந்து நான் பிசினஸா பண்ணல. எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. சரி இது எப்படியாவது நம்ம சேல்ஸ் பண்ணணும். அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன நெனச்சேன்னா, இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி விக்கலாம்னு நெனச்சேன். இதெல்லாம் கஸ்டமைஸ் நான் பண்றதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்ல ஃபேட் ஆகி ஏதாவது ஆயிரும். சரி வேண்டாம் நம்ம டைரக்ட்டாவே சேல்ஸ் போட்டுடலாம் தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கம்மி பிரைஸ்ல சேல்ஸ் போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிரே பார்க்காத அளவுக்கு வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் குடுத்தீங்க. இப்ப காட்டுறேன் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இதில ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஆல்ரெடி சோல்ட் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். இன்னொரு வாட்டி யாராவது பொட்டிக் காலி பண்ணி இதே மாதிரி ஒரு நல்ல அமௌண்ட்க்கு எனக்கு லாட்டா குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன். ஆனா நானா மெட்டீரியல் எடுத்து சேல்ஸ் பண்ற ஐடியா வந்து சுத்தமா எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதோட ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட வந்து பொறுமை கிடையாது. எனக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணாமலேயே வீட்ல உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த டெய்லரிங் தான் பெஸ்ட்டா இருக்கு. ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.